ஒரு அடை செய்வோம். அதுக்கு தேவையான பொருள்னா மாவு, இடியாப்ப மாவு, தேங்காய், உரப்படைக்கு தேங்காய், வெங்காயம், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். அது தின்பண்ண தேவைப்படுதுன்னா அது ஒரு விருந்தாளின்ட்டா கூட உடனே செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் உள்ள ஜாமானை வச்சு நல்லா மாவு, இடியாப்ப மாவு, தேங்காய் திருவுனது, தனி மிளகாத்தூள், வெங்காயம் பொடிசாக வெட்டிக்கணும். நல்லா மாவில் தேங்காய் திருவுனதை எடுத்து போட்டுட்டு மிளகாத்தூளை போட்டுட்டு அப்புறம் மிளகா வெட்டி வச்சு பொடிசாக வெட்டினா வெங்காயம், நம்ம உப்பு போட்டு உப்பு தெளித்து நல்லா கரெக்டாக ஒரு அடை தட்டுற பத்துக்கு பிணைஞ்சிக்கணும். அதே மாவுலேயே தேங்காய் போட்டு ஜீனி போட்டு அப்படி ஒரு இனிப்பாகவும் செய்யலாம். இனிப்பு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வேணுங்கிறவங்க ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா அடை பயத்துக்கு பிணைஞ்சிக்கிட்டு அப்புறம் தட்ட ஆரம்பிக்க வேண்டியதான். இதே நம்ம கையாலே பார்த்து நல்லா நம்ம தட்டிக்க வேண்டியதுதான். அதை தட்டி நல்லா சேர்த்து ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் வேக விட்டு அப்புறம் திருப்பிப்போம். நேரம் வேக அடை இப்போ ரெடி ஆகிட்டு திருப்பி போடுவோம். இந்த மாதிரி பொண்ணு நேரமாக வந்தோன்னா திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டு இதே நேரம் வந்தோன்னா பின்னாடி அந்த பக்கமே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இனிப்பு செஞ்சது தட்டுவோம். தேங்காய் மாவு, இடியாப்ப மாவு 3 டீ கலந்தோன்னா அடை. இடியாப்ப மாவு, ஜீனி, ஏலக்காய் கலந்துக்கலாம். அளவு தட்டிட்டு இந்த வரக்குழம்பு இது எல்லாம் ஒரே ஜாமான்லேயே அதை செய்யலாம். சீனி தான் இதில் வித்தியாசம். அதில் காரம் போடுறோம், இதில் ஜீனி போட்டுக்கிட்டு தேங்காய் போட்டுக்கிட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணுமோ தடவிக்கலாம். அடை தட்டினது வந்துடுச்சு. நம்ம நல்லா சேவை போட்டு 2 பக்கமாக எடுத்து சாப்பிட வேண்டியதான். இனிப்பு அடை ரெடி.